வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எம்ஜி ஆஸ்டர்ல ஷைன் வேரியன்ட். ஸோ இதுதான் இதனுடைய கீ ஃபாப். எம்ஜினுடைய லோகோ இருக்கு அண்ட் ரெட் இன்சர்ட்ஸ் கூட நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பின்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது கீ வந்து கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் எம்ஜி ஆஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மேஜர் வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற வேரியன்ட் தான் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து செகண்ட் பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜி ஆஸ்டர்ல ஷைன் வேரியன்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இந்த ஷைன் வேரியன்ட்ல இப்போ சமீபத்தில் 2025ல அதுவும் இப்போ இந்த மாதம் தான் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இந்த ஷைன் வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செகண்ட் பேஸ் வேரியண்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் இருக்கா? ஸோ எஸ், இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த ஷைன் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு அந்த பேனராமிக் சன்ரூஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷைன் வேரியண்ட்டில் இப்போ இந்த 2025க்காக பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன புது விஷயங்கள்லாம் இந்த காரில் இப்போ எம்ஜி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்டர் ஷைன் வேரியண்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது இங்கே அம்பத்தூரில் இருக்கக்கூடிய FPL MGல. ஸோ நீங்கள் ஒரு எம்ஜி கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. யூஸ்வலாக நம்ம டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக டீலர்ஷிப்ஸில் டாப் அண்ட் வேரியன்ட் தான் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை வச்சு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். பட் ஒரு கார் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மினிமம் ஒரு 4 to 6 வேரியன்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்படி அந்தந்த வேரியண்ட்டில் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. கார் கன்சல்டேஷன் நம்ம பண்ணும்போதும் நிறைய பேர் அதை வந்து கேட்கறது உண்டு. அவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேரியன்ட் லெவலில் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். அண்ட் வேரியன்ட் லெவலில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கார் பையிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேஸ் லைன் அப்படிங்கிறது பட்ஜெட். ஸோ பட்ஜெட் சீரிஸாக நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒரு கார் வாங்குறவங்க ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 12 to 13 lakhsல இருக்கக்கூடிய கார் வாங்கணும், 14 to 15 lakhsல இருக்கக்கூடிய ஒரு கார் வாங்கணும், அதான் என்னுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டை மீறி போகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது தான் பேஸ் லைன். அந்த பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கார் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த ஆஸ்டர்னுடைய ஷைன் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 12.5 lakh அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஷைன் வேரியண்ட்ல இந்த பேனராமிக் சன்ரூஃபை லான்ச் பண்ணிட்டு எம்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 12.5 lakh அப்படிங்கிற இந்த பேஸ் பிரைஸ், இந்த எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வேற எந்த கார்லையுமே உங்களால பேனராமிக் சன்ரூஃப் வாங்க முடியாது. இன்னைக்கு சன்ரூஃப், அதுவும் பர்டிகுலரா இவ்வளவு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வச்சு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் லெவல் கார் வாங்கின ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பா மக்கள்கிட்ட கொடுக்குது. அண்ட் சன்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சன்ரூஃப் வந்து இன்னைக்கு ஒரு பையர்னுடைய டிசைடிங் ஃபேக்டராக ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு முக்கியமான ஃபீச்சரை இந்த ஷைன் வேரியண்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக ஃப்ரண்ட் லுக்லேருந்து போகிற மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு DRL கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரும் வந்து வந்துடுது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ஹாக் ஐனுடைய ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஹெட்லாம்ப் டிசைன் அப்படின்னு சொல்லி எம்ஜி சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த ஃப்ரண்ட் கிரில்லுக்கு வந்தோம் அப்படின்னா எம்ஜி வந்து இந்த ஆஸ்டர்ல செலஸ்டியல் டைப் கிரில் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செலஸ்டியல் டைப், செலஸ்டியல் அப்படின்னா விண்ணுலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ஜி வந்து ஒரு சன் மாதிரியும் சன்னிலேருந்து அதனுடைய ஸ்கேட்டர்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் ஒரு கிரில் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஷைன் வேரியண்ட்ல கூட ப்ரீவியஸ் வெர்ஷனில் அந்த செலஸ்டியல் கிரில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த கிரில்லை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில், அதாவது குரோம் நிறைய இல்லாமல் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு ஹனிகோம் டிசைன்டு கிரில் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் எம்ஜினுடைய பெரிய லோகோ வந்துருது குரோம் அண்ட் பிளாக் ஃபினிஷில். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இல்லை, ஸோ அதை வந்து டம்மி பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த கிரில்லில் இந்த போர்ஷன், இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பார்டர் போர்ஷன் குரோம் கொடுத்துருக்கலாம். பட் எனிவே இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய செகண்ட் பேஸ் வேரியண்ட் தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டோயிங் ஹுக்குக்கான ப்ரொவிஷன் வந்துருது, இங்கே லைசன்ஸ் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் கீழேயும் உங்களுக்கு ஏர் டேம் பார்த்தோம்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஹனிகோம் டிசைனில் தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா உங்களுக்கு ஃபாக் லேம்பும் கிடச்சிருது. ஸோ செகண்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபாக் லேம்ப் கிடச்சிருது. அதை சுற்றி உங்களுக்கு கிளாஸ் பிளாக்ல ஒரு மசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த விஷுவல் பல்கை குறைக்கிறதுக்காக பம்பர்னுடைய பாட்டம் போர்ஷனை பிளாக் டோட்டாக கொடுக்குற மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் கலர்டு ஸ்கிட் பிளேட் மட்டும் உங்களுக்கு வந்துருது. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான பானட் லைன். அண்ட் பானட்டில் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு ப்ராமினென்ட்டான கட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு இந்த ஹெட்லாம்போட இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாக் டம்மி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ டாப் அண்ட் வெர்ஷனில் ஆஸ்டரில் உங்களுக்கு வந்து ஏடாஸ் ஃபீச்சர்ஸோடு வருது. அதுக்கான அந்த ஏடாஸ் கேமரா வரக்கூடிய இடம்
பட் இதில் வந்து இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. 2 வைப்பர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அண்ட் வைப்பர்ஸ்க்கான வாஷர்ஸும் உள்ள கன்சீல் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, பானட் மேலே கொடுக்கல. அண்ட் எம்ஜி வந்து இந்த அட்டென்ஷன் டு டீடைல் பார்த்தீங்களா, இந்த ஹெட்லாம்ப்னுடைய இன்டீரியர்லையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டட்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டைமண்ட் ஸ்டட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எம்ஜினுடைய நேமும் வந்து உங்களுக்கு எம்பாஸ் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெண்டர் அண்ட் இந்த சைடு ப்ரொஃபைலில் உங்களுக்கு இந்த ப்ராப்பரான இந்த ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்லேருந்து அப்படியே நமக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த ஃப்ரண்ட் டோரோட வந்து அப்படியே இந்த ரியர் டோரினுடைய முக்கால்வாசி வரைக்கும் வருது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹான்ச் ரியர் வீல்கான அந்த ஹான்ச்சை வந்து அப்படியே ஒரு சட்டிலாக உள்ளே இறக்கி அதுக்குன்னு ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஒன்று கொடுத்து இந்த டெயில் லேம்ப் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எஸ்யூவி லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்லாம்ப் வந்து கொஞ்சம் கீழே இருக்குல்ல, இந்த ஷோல்டர் லைன் அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். பட் டெயில் லேம்பை கொஞ்சம் அந்த ரியர்லேருந்து பார்க்கும்போது இந்த எஸ்யூவியில் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வரணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த டிசைன் ஸ்டைலை வந்து மாற்றிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், இது செகண்ட் பேஸ் வேரியண்ட் தான் இந்த ஷைன் வேரியண்ட் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வருது பார்த்தீங்களா. ஓகே, டியூவல் டோனில் டைமண்ட் கட் அலாய் வீல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் பெயிண்டடான அலாய் வீல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் 10 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வருது, 5 போல்டடோட இருக்கு அண்ட் எம்ஜினுடைய லோகோ இங்கே இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு 17 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா 16 இன்ச்சில் ரிம்ஸ் தான் கிடைக்கும், ஸ்டீல் ரிம்ஸ். பட் இதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த அலாய் வீல் அப்படிங்கிறது அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஒரு பேஸ் வேரியன்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து கண்டிப்பாக குறைக்கும் இந்த அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்குது, ரியர்லையும் பார்த்தீங்களா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீல்ஸுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே பிளாஸ்டிக் கிளேடிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பிளாக்லையும் அண்ட் ஒரு சில்வர் கலர்டு லைனிங் மட்டும் உங்களுக்கு இருக்குது, ஒரு சாட்டின் சில்வர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை பார்த்தீங்களா பேசஞ்சர் சைட்லேயும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து புல் டைப்பில் இருக்குது. அண்ட் மேல் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு குரோமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, குரோம் கார்னிஷ் மாதிரி. ஸோ அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடியில் வந்துருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் ஹாட் செல்லிங்காக இருக்கிறது வந்து sub 4 மீட்டர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. பட் இந்த ஆஸ்டர் வந்து sub 4 மீட்டரில் வருதா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதனுடைய லெங்த் வந்து 4.3 மீட்டர்ஸ். sub 4 மீட்டர்னா 4 மீட்டருக்குள்ளே இருக்கணும். இது வந்து 4.3 மீட்டர்ஸ். இந்த 0.3 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம இன்டீரியரில் போய் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸும் ரியர் ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும் sub 4 மீட்டரை விட. ஸோ அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஸ்டர் மாதிரியான இந்த 4 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கார்ஸ் வாங்குறதுல. நான் சொன்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெங்த் வந்து உங்களுக்கு ஒரு 4.3 மீட்டர்ஸ் அண்ட் வீல் பேஸ் வந்து 2.5 மீட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் விட்த் வந்து ஒரு 1.8 மீட்டர்ஸும் ஹைட் வந்து ஒரு 1.6 மீட்டர்ஸும் உங்களுக்கு வந்து வருது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய sub 4 மீட்டர் எஸ்யூவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 14 to 15 lakhs அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆன் ரோட்ல வருது. ஸோ நீங்கள் ஒரு sub 4 மீட்டர் கார் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வாங்குறதுக்கு அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரியம் உங்கள் மைண்டில் நீங்கள் இது வச்சுக்கலாம். இது வந்து sub 4 மீட்டர் கேட்டகரியில் வரல அப்படின்னாலும் ப்ரைசிங் வந்து இந்த ஷைன் வேரியண்ட் உங்களுக்கு அதுக்குள்ளே வருது அப்படிங்கிறதுனால இதையும் வந்து உங்களுடைய அந்த டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரூஃப் ரெயில்ஸ். ஸோ இந்த ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சில்வர், சாட்டின் சில்வரில் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது செகண்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் வருது. அண்ட் ரூஃபில் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து இப்போ இந்த அப்டேட்டட் ஷைன் வேரியண்ட்டில் வரக்கூடிய பேனராமிக் சன்ரூஃப். ஸோ இவ்வளோ பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வருது. இன்றைக்கி குழந்தைங்களா இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பேனராமிக் சன்ரூஃப் வச்ச கார் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து ரொம்பவும் விருப்பப்படுறாங்க. அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குதோ என்னமோ தெரியல. ஒரு ப்ரீமியம் கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால அதை யூஸ் பண்ணுறோம் இல்லை அப்படிங்கிறது 2வது பட்சம். பட் அது இருக்கிற கார் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேருடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் அதை எம்ஜி வந்து லிசன் பண்ணியிருக்காங்க இந்த மக்களுடைய பையிங் விஷயத்தை. ஸோ அதனால் இந்த செகண்ட் பேஸ் வேரியண்ட்லேயே அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், இந்த எம்ஜி ஆஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லிட்டரில் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் பொறுத்து பார்த்தோம்னா 110 PS பவரும் 144 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது வந்து டர்போ கிடையாது, ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். அண்ட் ஆக்சுவலாக இந்த ஆஸ்டரில் உங்களுக்கு இன்னொரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது.
இதுக்கு 1.3 லிட்டரில் ஒரு டர்போ பெட்ரோல் ஒன்று வருது. பட் அது வந்து உங்களுக்கு அந்த டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா தான் கிடைக்கும். இந்த ஷைன் வேரியண்ட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஷைன் அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டில். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் வந்து உங்களுக்கு கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆஸ்டரில் CVT ஆட்டோமேட்டிக் இருக்குது, பட் இந்த ஷைன் வேரியண்ட்டில் இல்லை, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேரியண்ட் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் எனிவே இந்த இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் ஃபீல் ஆகுது, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இன்ஜின் கேபினாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஜினுடைய நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் கண்டெயின் பண்ணுறதுக்கு இன்ஜின் பின்னாடியும் நம்மளால் இந்த இன்சுலேஷன் பார்க்க முடியுது. அண்ட் அண்டர் பானட்லையும் இன்சுலேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பட் எனிவே இந்த சைட்ஸ்லாம் இன்சுலேஷன் வந்து கொடுக்கல. பட் எனிவே பெட்ரோல் இன்ஜினுக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு வைங்களேன். சரி, ஓகே, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் பானட்னுடைய வெயிட் வந்து கண்டிப்பாக ஓகே, நல்ல வெயிட் தான் இருக்குது. நான் ஒரு கையில் தான் தூக்குறேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ரூஃபில் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணப்பட்ட இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த சைடில் ஒரு விஷயம் விட்டுட்டேன், இதை பார்த்தீங்களா, இந்த வெதர் ஸ்ட்ரிப்பு இதுவும் வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டிலும் இந்த வெதர் ஸ்ட்ரிப்பும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி குரோம் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்க் வந்து டிரைவர் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 48 லிட்டர் ஃபியூல் டேங்க் பெட்ரோல் தான். அண்ட் அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரியரில் ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கு இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து வந்துடுது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைப்பர், வாஷர், டிஃபாகர் லைன்ஸோடு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதிலலாம் வந்து MG வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்மளால் இதில் பார்க்க முடியுது. அண்ட் இந்த டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED-ல டெயில் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த MG-னுடைய லோகோ, அண்ட் இது வந்து போலோ லைக்காக இருக்கும். இந்த லோகோ வந்து நம்ம இப்படி புஷ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா பூட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு போலோ சேலில் இல்லை. எனிவே MG வந்து ஆஸ்டரில் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அது கீழே ஆஸ்டர் அப்படிங்கிற பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ZS-னுடைய பேட்ஜிங் இருக்குது. ஆக்சுவலாக வெளி கண்ட்ரீஸ்லலாம் ஆஸ்டர் அப்படிங்கிற பேரில் இருக்காது, ZS அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். இங்கே கூட நமக்கு இந்த ஆஸ்டர்னுடைய EV வெர்ஷன் வந்து ZS EV அப்படிங்கிற நேமில் தான் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இந்த பம்பர் போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டோஹுக்கான ஒரு சின்ன ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பார்க்கிங் சென்சார் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வருது. அண்ட் அதுக்கு மேலேயே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா கிடையாது, ரிவர்ஸ் கேமரா மட்டும் இருக்குது. அண்ட் நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த விஷுவல் பல்கை குறைக்கிறதுக்காக பம்பர்னுடைய கீழ் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் ஒன்று உங்களுக்கு வருது. அண்ட் அதிலே பார்த்தோம்னா இந்த டியூவல் சைலன்சர் இருக்கிற மாதிரி, டியூவல் சைலன்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் சைலன்சர் வெண்ட் வந்து உங்களுக்கு 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் இருக்கிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதில் நமக்கு பிளாக் கலரில் ஒரு மசில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு டிசைன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு சைலன்சர் பைப் வந்து வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம பூட்டை பொறுத்து பார்த்துருவோம். ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 448 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 4 மீட்டர், சப் 4 மீட்டர் கிடையாது, 4.3 மீட்டர். அந்த 0.3 லெங்த் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யூசபிள் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் சப் 4 மீட்டரை விட கொஞ்சம் பெரிய கார் வாங்கும்போது இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பேடுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டீல் ரிம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 16 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் ரிம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்டுமே கூட நல்ல ஒரு திக்னஸில் இருக்குதுங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து நீட்டாக கார்பெட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட்டில் ஒரு சின்ன லைட் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல டூல் கிட் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு சின்ன கபி ஹோல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 60/40 உங்களுக்கு ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் பேசஞ்சர் போகும்போது நம்ம வந்து இதை மடக்கி விட்டுட்டு நிறைய லக்கேஜ் வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியும். அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கான டாப் டெதரர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 2 பக்கமுமே. அண்ட் பூட் லிட்டுக்கு உங்களுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து வந்துடுது. அண்ட் இந்த பூட் லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஹேண்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் லிட்டுமே கூட கொஞ்சம் ஹெவியாக தாங்க ஃபீல் ஆகுது. சரி வாங்க இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ டோர்ஸ் வந்து ஒரு நார்மலான வெயிட் தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் பிளாக் இருக்குது, ஒரு மாதிரி ஐவரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் அதுவும் சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் கைப்படுற இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலில் ஐவரி லெதரேட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிச்சிங் வந்து இருக்குது. அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்து வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு 1 லிட்டருக்கான வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே இன்கிரஸ் பார்த்துருவோம்.
இந்த டோர் அப்பேச்சர் இருக்குல்ல, இது வந்து நல்ல ஒரு ரெக்டாங்கிளான அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே உட்காரும்போது பெருசாக ஹெட்டை மைண்ட் பண்ண வேண்டாம். சில காரில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கர்வேச்சராக இருக்கும், அதுலலாம் கொஞ்சம் தலையை வந்து குனிஞ்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் உட்காராங்க அப்படிங்கிறப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிளாக் அண்ட் பீச் வந்து மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் தான். நமக்கு டோர் பேடில் பார்த்த மாதிரி அதே கலர் காம்பினேஷனில் இருக்குது. பட் லெதர் கிடையாது, ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. ஆனால் 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வருது. அந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய விட்த்துமே கூட ஒரு 1.8 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 பேசஞ்சர் ரியர் சீட்டில் உட்கார முடியுமான்னா உட்காரலாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். ஷோல்டர் ரூம் லைட்டாக டைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது, கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் ஒன்று வந்துடுது. அண்ட் இந்த ரியர் டோர் பேடினுடைய லைனிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டீப்பாக ஏறுது. பட் விண்டோ லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறதுனால டிஎல்ஓ வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பீச் கலர் இன்டீரியர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸுக்கு கீழே நம்மளால் காலை வந்து ஸ்லைட் பண்ணிக்க முடியுது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் 6'1" ஹைட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து இந்த பேசஞ்சர் சீட்டை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்கேன். பட் இருந்தாலுமே கூட எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது, பெருசாக ஸ்க்ராப் ஆகலை. ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த 4.3 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த 0.3 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு ரியர் சீட்டில் கொஞ்சம் லெக் ரூம் வந்து டைட்டாக இருக்காது. அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சப் 4 மீட்டர் வாங்குறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய காரை ஒரு 4.3 4.4 மீட்டர் இருக்கக்கூடிய கார் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான பெனிஃபிட். ஏன்னா நம்ம கார் வாங்குறதுங்கிறது ஃபீச்சர்ஸ்க்காக அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படின்னு மாறிடுச்சு. பட் ஸ்பேஸுக்காக வாங்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க கார் பையிங்கில். எனிவே ஹெட்ரூம் வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. என்னை விட ஹைட்டாக இருந்தீங்கன்னா கூட உட்காரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தலைக்கு மேலேயும் ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பேனராமிக் சன்ரூஃப் வந்துடுது. சன்ரூஃப் வந்து எது வரைக்கும் வருது பாருங்கள், ரியர் சீட்டினுடைய எண்டு வரைக்கும் வருது. ஸோ நாம் இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு லைட்டிங் அப்படிங்கிறது உள்ளுக்கு வருது அப்படின்றது பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளாப் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். பட் ஓகே, நல்ல வெயிலில் தான் உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் நல்லாவே சன்னை வந்து இது கட் பண்ணுது. இதை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே அனல் வந்து உள்ளே வருது. லைட்டிங்கை கட் பண்ணல அப்படிங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அனலை கட் பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம். ஏன்னா இந்த அப்போல்ஷனுடைய ஒர்க் வந்து அதுதான். இந்த அனலை கட் பண்ணாதான் ஏசினுடைய கூலிங் வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு பேனராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூ கிடைக்குது. மழையில் போகும்போது, ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது கண்டிப்பாக இந்த பேனராமிக் சன்ரூஃப் மூலமாக நம்ம பார்க்கும்போது நைட்டில் ஸ்டார் மூன் எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்பவும் ஒரு ப்ரீமியமான ஒரு விஷயமா ஃபீல் ஆகும் ஃபேமிலிக்கு. எனிவே இந்த ரியர்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் டேஷ்போர்டினுடைய லுக் இதுதான். அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 USB-A போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. USB-C போர்ட் கொடுக்கல. பட் இதில் சார்ஜ் போட்டு ஃபோனை வந்து நீங்கள் இதில் தான் எங்கேயாவது ஸ்லைட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சென்டரில் வந்து ஒரு பெரிய ஹம்ப் தான் இருக்குது. ஸோ சென்டர் பேசஞ்சர் உட்காரும்போது காலை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். எனிவே இந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடி ரியர் வந்து உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட்டாக தான் கொடுத்துருக்காங்க 2 பக்கமுமே. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் கிராப் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொலாப்சபிள் டைப்பில் 2 பக்கமுமே இருக்குது. அண்ட் இந்த ரூஃப் அப்போல்ஸ்ட்ரி நிட்டட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஃபேப்ரிக் தான். பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை விட இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லெவலான ஃபேப்ரிக் தான். ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சீட் ஃபேப்ரிக்னுடைய மெட்டீரியல் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் குஷனிங்குமே கூட நல்ல ஒரு சாஃப்டாக ப்ரீமியமான ஒரு குஷனிங் ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த பிளாக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இதை பார்த்தீங்களா ஒயிட் ஸ்டிச்சிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் மேலேயும் இந்த லெதரெட் மெட்டீரியல் லைவரியில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு துணி மெட்டீரியல் ஃபேப்ரிக் கொடுக்காம லெதரெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கைப்பட்டு அழுக்காச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம், அழுக்காகாமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு தாட் ப்ராசஸோட பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன மிஸ் என்னன்னா, ரியர் பேசஞ்சருக்கு ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கலாம். டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் வரக்கூடிய லைட் வந்து இந்த ஷைன் வேரியண்ட்டில் ஒரு சின்ன மிஸ் அப்படின்னு சொல்லலாம். டோர் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 2 ஸ்டெப்பாக டோர் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு தட் ரீஅஷ்யூரிங்கான ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃப்ரண்ட் சீட்டு போய் பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரர் வந்துடுது. அண்ட் இந்த போர்ஷன் சொல்ல மறந்தேன் பார்த்தீங்களா, பிளாக் டவுட் பண்ணியிருக்காங்க இந்த விண்டோ லைன் ஃபுல்லாகவே. அண்ட் வாங்க உள்ளே போவோம். இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாக் அன்லாக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பனருக்கான லீவர் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்த மாதிரி அந்த சில்வர் கலர் இன்சர்ட் ஒன்று வந்துருது. அண்ட் இங்கே வந்து அந்த லெதரேட் ஃபினிஷில் கைப்படுற இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஒரு ஒயிட் கலர்டு ஸ்டிச்சிங்கோட இருக்குது. கண்டிப்பாக ப்ரீமியம் டச் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் டச் இருக்குது. உள்ள குஷன் கொடுத்துருக்காங்க, வெறும் லெதரேட் மட்டும் இல்லை, உள்ள குஷனிங் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தா தெரியும் உள்ளே போகுது பார்த்தீங்களா. ஸோ நல்ல ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுக்கும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோக்கான சைல்ட் லாக் பட்டன் இருக்குது, கிராப் ஹேண்டில் இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஆக்சுவலாக பெரிய பாட்டில் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். 2 லிட்டர்ஸ் வைக்கலாமா, திக்காக இருக்கிறது தான் வைக்கலாம், பட் லெங்க்தாக இருந்தால் வைக்க முடியாது. எனவே இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் தான், பட் சீட் ஹைட் அட்ஜஸ்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிருக்கு, ஒரு 1 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு சொல்லலாம். ஸோ இந்த தை சப்போர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த குஷனிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தா அதே குஷனிங் தான். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் பிளாக் அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஃபேப்ரிக் தாங்க பெஸ்ட்டு. எவ்வளோ பேர் லெதரேட் இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு இந்த வென்டிலேட்டட் சீட் இருந்ததுன்னா தப்பிச்சுக்குவாங்க, அப்படி இல்லைன்னா வேர்த்து ஊற்றிடும். அண்ட் உள்ளே ஏறி உட்காந்த உடனே ஆக்சுவலாக பானட் விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. பானட் வந்து ஒரு 70% நல்லா வந்து விசிபிளாக தெரியுது. நம்ம வெளியில் பார்க்கும்போது அந்த க்ரீஸ் லைன்ஸ் பார்த்தோம்ல, அது வந்து நல்லா விசிபிளாக தெரியுது. ஸோ புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு மேலே பிளாக்கும் இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு பீஜும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எம்ஜி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சாஃப்ட் டச்சாக கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டேஷ்போர்டு மேலே இந்த லெதரேட் ராப்பிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியலாக இருக்குது. பட் உள்ளே வந்து பிளாஸ்டிக் இருக்குது. பட் எனிவே நம்ம கை இது வரைக்கும் தான் போகணும் வைங்களேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் ஃபீலில் ஒரு சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறதும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சூடாக இருக்குது, வெயிலில் நிற்கிறோம்ல. அண்ட் இந்த இடத்துல ஒரு டியூவல் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த ஏரோப்ளேன் டர்பைன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏசி வென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு நர்ல்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அட்ஜஸ்டபிளாக இருக்குது. சென்டரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ் தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு சில்வர் குரோம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சாட்டின் குரோம் ஃபினிஷ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சில்வர் ஃபினிஷோட ஒரு இன்சர்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பீச் கலரில் இருக்கக்கூடிய இந்த டோரில் பார்த்த அதே லெதரேட் மெட்டீரியல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது. அண்ட் ஒரு க்ளவ் பாக்ஸ், நல்ல ஒரு டீப்பான க்ளவ் பாக்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பேசஞ்சர் ஏர் பேக் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான கீ போட்டு ஆஃப் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைல்டு இங்கே ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு கூட்டு போகும்போது அதை ஆஃப் பண்ணணும். ஸோ அது வந்து சைல்டு சேஃப்டிக்கான விஷயம். இந்த ஏ பில்லரில் பார்த்தோம்னா 2 ட்வீட்டர் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டோரில் 4 ஸ்பீக்கரும், ஏ பில்லரில் 2 ட்வீட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பேராக இருக்கிறதுனா இந்த 10.1 இன்ச்சில் இருக்கக்கூடிய இந்த டச் ஸ்க்ரீன். இது வந்து லைட்டாக ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்குது. உள்ள ஒரு விரல் போகுது தெரியுதா. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீனுடைய ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது செகண்ட் பேஸ் வேரியன்ட் ஷைன் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் வந்து கிடச்சது. இந்த ஸ்க்ரீன் கூட 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலலாம் எந்த காம்ப்ரமைஸுமே எம்ஜி பண்ணலங்கிறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து வந்துடும். பட் என்ன ஒரே ஒரு விஷயம் வராது, அதாவது ஹையர் எண்ட் வேரியண்ட்ஸில் இருக்கிறது ஒரு விஷயம் இந்த ஸ்க்ரீனோட என்ன வராது அப்படின்னா இந்த ஐ ஸ்மார்ட், எம்ஜினுடைய ஐ ஸ்மார்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, இந்த 80+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸோட வரும். ஸோ அந்த கனெக்டட் கார் டெக் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஷைன் வேரியண்ட்டில் வராது. பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி கனெக்டட் கார் டெக் இருக்கக்கூடிய கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கனெக்டட் கார் டெக்கை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு யூசர் ஃபீட்பேக்காக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அந்த கனெக்டட் கார் டெக் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி ஃபீச்சரில் வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து இல்லை அப்படின்னாலும் ஓகே, அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கான ஒரு ஹோம் பட்டன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்க்ரீனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ஹோமுக்கு வந்துடுது. அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம காரில் ஸ்பீடில் போகும்போது இந்த டச்சை தேடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ரெண்டுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபேன் ஸ்பீடு, இந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வருது. அதுக்கான டிஸ்பிளே விஷயமும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டாகிள் ஸ்விட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து வருது. அண்ட் அது பக்கத்தில் 2 USB A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. C போர்ட் எதுவுமே கொடுக்கல. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனோட ஃபோனை பேர் பண்ணிக்கிறதுக்கு, இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் வைக்க முடியுமா, வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனும், ஹில் டிசன்ட்கான அந்த பட்டனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு
கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு டிசைன் லுக் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுவும் வந்து உங்களுக்கு இந்த லெதரட் மெட்டீரியலில் ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு கை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேசஞ்சர் வந்து இப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னாலும் பிடிச்சிக்க முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அந்த CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வராது இந்த ஷைன் வேரியண்ட்டில். ஸோ 5 ஸ்பீடில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். பட் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு இதை பார்த்தீங்களா, கிளச் ப்ரெஸ் பண்ணி இந்த ரிவர்ஸ் கியரை இப்படி ப்ரெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ பழைய சுமோ, அதாவது சுமோனுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 96, 97 ரேஞ்சில் வந்த சுமோவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் கியர் வந்து இந்த ரிவர்ஸுக்கு கீழே இருக்கும், இப்படி தள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது நாஸ்டாலஜிக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இந்த கியர் பாக்ஸை பார்க்கும்போது. ஸோ இந்த ரிவர்ஸ் கியர் கூட உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் கேமரா பேர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியோட இருக்குது. அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸ்டேரிங் திரும்பும்போது அந்த கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு திரும்புது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். அதை சுற்றி ஒரு குரோம் பெசல் ஒன்று இருக்குது. அண்ட் அப்படியே இந்த கியர் நாபுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஒரு சில்வர் கலர்டு இன்செர்ட் அந்த பட்டனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. எனவே ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேசிங் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அப்படியே நாம இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு 3.5 இன்ச்சில் சின்னதாக ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து அனலாக் டயல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அனலாக் டயல்ஸ்னுடைய ஒரு பெரிய ஃபேனு. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இன்ச்சில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று, கலர்டு ஸ்க்ரீன் ஒன்று கொடுக்குறாங்க. பட் இது வந்து போதுமான அளவு தான். இதுலேயே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் இருக்குது. ஸோ MG வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டைலில் தான் வந்து கொடுக்குறாங்க. எனிவே ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. சென்டரில் MG-னுடைய லோகோ, ஒரு குரோம் பெசல் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த ஹார்னுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 3.5 இன்ச் ஸ்க்ரீனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் ஸ்பீட் என்னென்னு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போன்னு காட்டும். அண்ட் வார்னிங் லோ ஃபியூலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஃபியூல் டிஸ்டன்ஸ் டு எம்டி காட்டுது. கரண்ட் ஜேர்னி வந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரியான தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பேட்டரினுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, டைம் என்ன, அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகியிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபியூலுக்கான கேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர்லையும், ரைட் சைடில் டாக்கோமீட்டருக்கு கீழே டெம்பரேச்சருக்கான கேஜும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட், அதாவது ஹைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க, ரீச்சுக்கு கொடுக்கல. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு சில்வர் கலர்டு இன்சர்ட், ஒரு சாட்டின் சில்வரில் ப்ரீமியமாக இருக்குது. லெதர் ரேப் கொடுத்துருக்கலாம், பட் லெதர் ரேப் வந்து இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வரலை. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரோலர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்னுடைய லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பானட் ஹூட் ஓப்பனர் இருக்குது. அண்ட் ஃபியூல் லிட் ஓப்பனர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் அப்படிங்கிறதுனால ABC பெடல்ஸ் வந்து டெட் பெடல் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து மேனுவல் டிமிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பேசஞ்சர் ஏர் பேக் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் வந்து உங்களுக்கு இந்த பேனராமிக் சன்ரூஃப்க்கான ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டை வந்து எந்த டைம் எந்த மாதிரி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாப்பை மட்டும் தனியாக கூட நீங்கள் வந்து வைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னாலும் அதை வந்து தனியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் விஷயம். எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேசஞ்சர் சைட் சன்வைசரில் மிரர் எதுவும் கொடுக்கல, ஏர் பேக்னுடைய வார்னிங் மட்டும் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் சைட்லேயும் கொடுக்கல, பேசஞ்சர் சைட்லேயே கொடுக்கலன்றப்போ டிரைவர் சைடில் கொடுக்க மாட்டாங்க. எனிவே இந்த ஷைன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் இவ்வளவு தான். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வேரியண்ட் மேலே. பட் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு கார்பையருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஷைன் வேரியண்ட்டுடைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அவுட் சைட் லுக்லையும் பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணல. குரோம் எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் குரோம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக் எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் கிளாஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் சில்வர் சாட்டின்ல கொடுத்துட்டாங்க. மெயினாக இந்த பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பையிங் டெசிஷன், ரொம்ப முக்கியமாக ஃபேமிலி வந்து எடுக்கக்கூடிய ஒரு பையிங் டெசிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. அண்ட் இன்டீரியர்லையும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக்காக இருக்குது. பட் அந்த சீட்ஸ் மட்டும் தான் ஃபேப்ரிக்கில் இருக்குது. அதை நம்ம வெளியில் சீட் கவர்ஸ் கூட போட்டுக்கலாம். பட்
இந்த டேஷ்போர்டு அதனுடைய குவாலிட்டி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு, இந்த லெதரட் மெட்டீரியலில் ஸ்டிச்சிங் இதெல்லாமே வந்து வெளியில் பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு சப் 4 மீட்டர் வாங்கக்கூடிய காரினுடைய அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இது சப் 4 மீட்டர் கிடையாது, 4.3 மீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் பெரிய கார் உங்களுக்கு அதுக்குள்ளேயே அடங்கி வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பையிங் டிசிஷனை அடிப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஷைன் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன மைனஸு. அண்ட் டீசல் ஆப்ஷன் இல்லை, அண்ட் டீசல் ஆப்ஷன் ஆஸ்டாரில் இல்லை. பட் இருந்தாலுமே கூட இந்த டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் நம்மளால் வாங்க முடியாது. பட் இந்த 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போதுமான அளவான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது தான். ஸோ உங்களுடைய இந்த பையிங் டெசிஷனில் பட்ஜெட்டில் ஸ்பேஸ் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி, பேனோராமிக் சன்ரூஃப் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஸ்டருக்கு போகலாம். அண்ட் இந்த ஆஸ்டரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் தான் இந்த ஷைன் வேரியண்ட்டில் வருது. ஸோ அது வந்து 6 ஏர் பேக் வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம், மேபி அடுத்த அப்டேட்டில் கொடுப்பாங்களோன்னு தெரியல. பட் டாப் அண்ட் வேரியன்ஸ் போகும்போது உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துருது. ஆனால் யூரோ என்கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த எம்ஜி ஆஸ்டர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான். அதர்வைஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துருது, இபிடி வந்துருது, அண்ட் ஃப்ரண்ட் 2 பேசஞ்சருக்கு ஏர் பேக்ஸ் வந்துருது. அது போக 4 வீலும் டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் ஒரு சப் 4 மீட்டர் கார்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கூட இந்த ஆஸ்டர் ஷைன் வேரியண்ட்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அதனுடைய ஃபீச்சர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள், இதனுடைய ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்து உங்களுடைய டிசிஷன் அப்படிங்கிறத எடுங்க. ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷைன் வேரியண்ட்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வேரியன்ட் வைஸ் இந்த பட்ஜெட் சீரிஸ் பண்ணலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்கையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.